உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தான் மும்பையில் தலைமறைவானது ஏன் என்று ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக சம்பந்தப்பட்டிருக்கும் ஆனந்த் ராஜா விளக்கம் அளித்திருக்கிறார். ஜெயக்குமாரிடம் கையெழுத்து மட்டும் வாங்கிவிட்டு கடிதத்தை வேறு யாரேனும் எழுதியிருக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பல்வேறு விஷயங்கள் குறித்தும் தன்னிலை விளக்கத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஆனந்த் ராஜா செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார். என்ன பேசினார் என்பதை நாம் பார்க்கலாம். கையெழுத்து மட்டும் கரெக்டா வாங்கிட்டு கையெழுத்து அப்படின்னு நினைப்பாங்க. கையெழுத்து மட்டும் தானே வெரிஃபை பண்ணுவாங்க. அப்போ கையெழுத்து வாங்கி வச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு இன்னொன்னு உங்கள்கிட்ட ஏதாவது எழுதி கொடுத்ததுக்கான ஆதாரம் ஏதாவது இருக்கா உங்கள்கிட்ட? அவரோட கையெழுத்து மாதிரி கையெழுத்து ஏதாவது எடுக்கலாம். பேங்க்ல எடுத்தாரு. சரி 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 சரி. ஏன்னா உங்கள்கிட்ட ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டது இல்லை ஏதாவது நம்ம நட்பின் முறையில்? சரி சரி. 60 ஏக்கருக்கு மேல வாங்க முடியாது. உச்சவரம்பு போகும். சரி சரி. அப்படி நான் நிறைய இடம் வாங்கி இத்தனை பேர்லயே வர வச்சாரு. அப்படி அக்கா பிள்ளைகள் இப்படி எத்தனை பேர்லயே வாங்கி நான் கொடுத்துருக்கேன். ஒன்றும் மிஸ்ஸிங் ஆகல. இவன் வந்து அப்பவுமே இருந்து நம்மளை அந்த ஏன்னா கொஞ்சம் நேரம் மாதிரி அவருடைய பேச்சு நமக்கு வித்தியாசமாகுதுல்ல. இப்போ நமக்கு என்ன ஆகுது, இனிமேல் கொடுத்தாச்சு, இனிமேல் சண்டை போட்டாக்கி அது நல்லா இருக்காது. இப்போ நீங்கள் கடற்கரையில் ஒரு இது இருக்குன்னு சொன்னீங்களா, அதை இப்போ அந்த யோசிக்க வேண்டியிருக்கு. அதுக்கு ஏதாவது இவர் மூலம் பிள்ளைகள் ஏதாவது இருக்குதா? ஏன்னா சொத்துல பங்கு இருக்கு, சொத்தையாவது காப்பாற்றணுங்கிறதுக்காக இல்லை சொத்து இந்த 8 ஏக்கர் தான் அவட ஒன்று இருக்கு. ஓ, இந்த 8 ஏக்கர் மட்டும் தான், அதுவும் பேங்க்ல இருக்கு ஐயா. ஆனால் வேல்யூபிள் சொத்து இதுதான். ஓ, 8.5 கோடி ரூபாய்க்கு இருக்கு. 8 ஆமாம். அவ்வளோ போல 6 ஆளுக்காவது போகணும் ஐயா. சரி, பாதை கிடையாது. நானும் எழுதி கொடுத்தா சும்மா எழுதி கொடுக்கல. ஆர்டி ஆஃபீஸ் பூரா ஃப்ரெண்டு வந்து புறம்போக்கு கொடுக்குறேன். அப்போ நான் உள்ள பிறகு மாதிரி ஒரு 20 அடியில் பாதையை வச்சிருக்கேன். சரி சரி. அந்த பாதை வழி தான் போக முடியும். இல்லைன்னா நம்ம சமூகத்துக்கு ஊருக்குள்ள கூடிய பாதை வழியே போகணும். அந்த பாதை இல்லை, 2 வீடை விலைக்கு வாங்கி தான் உள்ள போகணும். ஏன்னா குடிசை மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. அந்த வீடை வாங்கிட்டு தான் உள்ள போகணும். அதனால அப்போ வேல்யூ நான் 3.5 லட்சத்துக்கு தானே வாங்கினேன். அப்போ அந்த டைம்ல அதில் எனக்கு மாணிக்கத்துக்கு 1.25 2 எனக்கு 3/4 பைசா வந்துட்டு நான் போட்ட முதலுக்கு வந்துட்டு. அப்படி நம்ம யாரோடைய தான் நான் 40,000 86 வாங்குறேன். அன்னைக்கு 20 கோடி எந்த இடத்துல இருக்குல்ல, பைபாஸ் இருக்குல்ல, பாலம் அதுக்கு முன்னால ரைட் சைடு. அதே மாதிரி நம்ம என் பில்டிங் 7 லட்சத்துக்கு தான் வாங்குறேன். கோடி ரூபாய்க்கு. ஆமாம், நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாப்புல. அந்த நேரத்தில் நம்ம கஷ்டப்படுவாங்க. ஊரில் ஒரு எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க, 8 பிள்ளைகள் சொந்தக்காரங்க கூட விசேஷம் கூட மாட்டாங்க, நிறைய குறைய மொழி எழுதுன்னு நிறைய சாப்பிட்டு போயிடுவாங்க சொல்லுவாங்க. அப்போ என் மனசில் அது ஒரு ரவுண்டிங்காகவே இருந்து. அப்போ நாங்கள் பணம் வர நம்ம அப்போ ஊரில் சொத்து எடுக்கணும் அப்படி அந்த ஃபீலிங்கில் இந்த எல்லோரும் பேங்கில் போடுவோம். நான் அப்போ கொண்டு இந்த மண்ணில் போட்டேன். அதான் இன்றைக்கி கோடி சொல்கிறேன். நான் இல்லைன்னா டாடா நம்பியில் டிரைவராக இருக்கேன். நமக்கு எவ்வளோ சம்பளம் வந்தால் எவ்வளோ வந்துடும். அப்போ மாறி கொண்டு சொல்லணும். இவ்வளோ காங்கிரஸ்காரனே கொடுத்துருக்கானே. இந்த தொகுதி வந்து அவன் காங்கிரஸ்காரன் ஜெயிச்சுட்டா அடுத்தடுத்து அப்புறம் கண்டிப்பாக காங்கிரஸ்காரங்க. அப்போ அதுக்கு சில பேக்ரவுண்டு இருக்கு. இவ்வளோரையும் கொண்டாடுறேன்னா என்னுடைய கணக்கு கூட சபாநாயகருக்கு தெரியாமல் இருக்கு. ஜெயக்குமார் தனசிங்கின் மரணம் தொடர்பான புதிய தலைமுறையின் பிரத்யேக கள ஆய்வில் கிடைத்த தகவல், அந்த பேட்டியினை நாம் பார்த்தோம். ஜெயக்குமார் தனசிங்கின் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த முதல் நபரான ஆனந்த் ராஜாவிடம் இந்த தகவல் பெறப்பட்டிருக்கிறது. அவர் பிரத்யேகமாக அளித்த அந்த பேட்டியினையும் நாம் பார்த்திருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், ஆனந்த் ராஜா அவர் என்னென்ன பேசினார் அப்படின்றத பார்த்தோம். முதல்ல ஆனந்த் ராஜாவும் ஜெயக்குமார் தனசிங்கும் எவ்வாறு தொடர்புடையவர்கள்? உறவினர்களா இல்ல கொடுக்கல் வாங்கல் மூலமாக எவ்வாறு இருவரும் தொடர்புடையவர்கள்? ஆனந்த் ராஜா தரப்பு விளக்கம் என விரிவா சொல்லுங்க. திலகவதி, நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் அவருடைய மர்மம் கொலை மர்ம முடிச்சுகள் அவிக்க முடியாத நிலையில் இருக்கிறது. பல்வேறு கோணங்களில் போலீசார்
இன்றைய வரைக்கும் வந்து 10 தனிப்படை அமைத்து போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதில் வந்து முதலில் தற்கொலை என்ற ரீதியில் விசாரணை மேற்கொண்டதில்லை. தற்போது கொலைக்கான காரணங்கள் ஆதாரங்கள் கிடைத்ததால் வந்து அது கொலைதான் என்ற ரீதியில் தற்போது கடந்த 2 தினங்களாக வந்து கொலை என்ற ரீதியில் தான் விசாரணை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். அதற்கான புகைப்பட ஆதாரங்கள் வெளியிட்டோம். புதிய தலைமுறையும் கலாய்வு மேற்கொண்டு இந்த பகுதியில் வந்து தொடர்ந்து வந்து இந்த பகுதியில் கலாய்வு மேற்கொண்ட நிலையில் வந்து அவருக்கு கடைசியாக அவருடைய வீடியோக்கள், அதாவது சிசிடிவி கேமரா மூலம் கிடைக்க வீடியோக்கள் நம்ம தான் புதிய தலைமுறை வெளியிட்டிருந்தோம். அவர் வந்து அருகில் உள்ள திசைன் விலை பகுதிக்கு சென்று ஒரு கடையில் சென்று அங்குள்ள பொருட்களை கேட்டு வாய்க்கிறார். வீட்டுக்கு தேவையான பூந்தொட்டியை வாங்குவது போன்ற ஒரு காட்சியும், அதே போன்று கடைசியாக அவர் பயணித்த கார் 10:15 வந்து திசைன் விலையிலிருந்து வெளியே போன கார், அந்த காருடைய காட்சிகளையும் நாம் ஒளிபரப்பினோம். தொடர்ந்து இந்த முயற்சியில் வந்து கலாய்வு மேற்கொண்டு இந்த கொலைக்கான காரணங்கள் என்ன தேடி நாம் அறிந்து கொண்டிருந்த போது அவருக்கு எஸ்பிக்கு எழுதிய ஒரு கடிதத்தில் வந்து 36 பெயர்களை குறிப்பிட்டு அவரை குறிப்பிட்டிருந்தார். அதில் முதல் நபராக இருக்கக்கூடிய ஒரு பேரை வந்து ஆனந்த ராஜா, அவர் பற்றி விசாரணை மேற்கொண்டு வரும்போது அவர் தலைமறையாகிவிட்டார், எங்கிருக்கிறார் தெரியவில்லை என்ற ஒரு தகவல் கிடைத்தது. தொடர்ந்து அவரை வந்து தேடும் முயற்சியில் தொலைபேசியில் முயற்சி கொண்டு வந்த நிலையில் வந்து அவர் மீண்டும் நிலைக்கு வந்த தகவலை அறிந்து அவருடைய வீட்டுக்கு சென்று நாம் பேச்சுவார்த்தை நடத்தினோம். அப்போது வந்து அவர் பல திடுக்கிடும் தகவல் வெளியிட்டார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த கடிதம் எழுதியது வந்து அவர் கிடையாது, அதில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் வேற நபர் எழுதியிருக்காங்க, ஆனால் கையெழுத்து மட்டும் அவர்கிட்ட வாங்கியிருக்காங்க. வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டு மேலுள்ள வார்த்தைகள் எல்லாம் யாரோ எழுதியிருக்காங்க. இதை வந்து காவல்துறை வந்து கண்டிப்பாக வந்து விசாரணை நடத்தணும். இதை நான் வந்து என்கிட்ட விசாரணை எடுத்துக்கிட்ட டிஎஸ்பி கிட்டே சொல்லியிருக்கேன் அப்படின்ற ஒரு தகவலையும் பறிப்பிருக்காரு. நீங்கள் ஏன் தலைமறை ஆனார் அப்படின்ற ஒரு காரணத்தை நம்ம கேட்கும்போது வந்து இந்த வழக்கில் வந்து முதல் பெயர் என்னோட பெயராக இருக்கு, அதனால் வந்து ஏற்கனவே இது மாதிரி ஒரு கொலை கேஸில் நான் வந்து மாட்டிக்கிட்டேன், அதில் அனுபவப்பட்ட நிறையா இருக்குது, அதனால் வந்து நான் தலைமறை வானேன்ற ஒரு காரணத்தை சொல்கிறார். பாம்பே போயிட்டு திரும்ப வந்து உடல் அடக்கம் செய்யப்பட்டு ஜெயக்குமாரோட அடக்கம் செய்யப்பட்டு தகவல் தெரிந்த பிறந்தால் நேரடியாக இவரே வந்து மீண்டும் காவல்துறை டிஎஸ்பியை சந்தித்து தன்னிலை விளக்கமாக கொடுத்திருக்கார். பல விஷயங்களையும் அங்கும் எழுத்துப்பூர்வமாக கொடுத்திருக்கிறார். இந்த நம்மளுடைய கலாய்வில் நம்முடன் இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ராஜகிருஷ்ணா இருக்கார். அவருடைய சில விஷயங்கள் கேட்போம். ராஜகிருஷ்ணா வணக்கம். இன்றைய தினத்தில் வந்து நம்ம பேசக்கூடிய அந்த ஆனந்தராஜா கிட்ட பல விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாரு. ஏன் வந்து அவர் திடீர் ஒரு கொலை வழக்கில் வந்து தலைவர் ஏற்கனவே ஒரு கொலை வழக்கு சிக்கியிருந்தாரு, எப்படி வெளியே வந்தார் சொல்ல முடியுமா? அதாவது 1995ஆம் ஆண்டு கள்ளிக்குளத்தில் வந்து ஒரு கொலை, அவருடைய உறவினருடைய கொலை ஒன்று நடந்திருக்கு. இவர் வந்து அந்த கொலை வழக்கில் வந்து முதல் குற்றவாளியாக வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறார். அதனால அந்த குற்றவாளிங்கிறதுனால அவர் தலைமுறை அப்போ 3 மாதத்துக்கு மேலாக தலைமுறையாக இருந்து அந்த வழக்கில் அவர் சம்பந்தப்படவில்லை என்று 10 வருடங்கள் வழக்கு நடைபெற்று பின்பு அந்த வழக்கில் இருந்து விடுதலையாக இருக்கிறார். ஆகையால் இந்த கடிதத்தில் முதலாவது நபராக இருக்கிறதுனால் இந்த வழக்கிலும் நாம் முதலாவது நபராக சேர்க்கப்பட்டால் பெரும் சிரமத்திற்கு ஆளாவோம், கைது செய்யப்படலாம் என்ற கோணத்தில் அவர் வந்து முதலாவதாக தலைமறையாகி பின்பு தன்னை தேடி வந்த காவல் ஆய்வாளரிடம் அவரே போன் மூலமாக தொடர்பு கொண்டு நான் விசாரணைக்கு வருகிறேன் என்று டிஐஜியிடம் நெல்லை சரக டிஐஜி மூர்த்தியிடம் நேரடியாக சென்று அவருடைய விளக்கத்தை அளித்திருக்கிறார். பின்பு அவரை நான் எப்போது நீங்கள் விசாரணைக்கு அழைத்தாலும் நான் வருவேன் என்றும் கூறியிருக்கிறார். ஜெயக்குமார் வந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாரு. இவரு வந்து என்ன மாதிரி பிசினஸ் பண்றாரு? இவர் வந்து ஏற்கனவே முதலாவதாக டாட்டாவில் வந்து ஒரு ஓட்டுநராக இருந்து பின்பு இடங்களை வாங்கி விட்டு மிகப்பெரிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இவருக்கும் ஏற்பட்ட ஒரு நட்புங்கிறது மிக பழமையானது. ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாகவே நட்பு இருந்துள்ளது. அதன் அடிப்படையில் இவர் தொழில் ரீதியாக இவர் வந்து கான்ட்ராக்ட் தொழில் செஞ்சுட்டு இருக்காரு. ஆகையினால நம்ம கான்ட்ராக்ட் தொழிலுக்காக வங்கியில் அடமானம் வைப்பதற்காக இவரிடம் ஒரு இடத்தை கேட்டிருக்கிறார். ஆகையால் அந்த ஒரு 8 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை வந்து இவர் வந்து அவருக்கு வங்கிக்கு அடகு வைப்பதற்காக பவர் எழுதி கொடுத்துருக்கார். அந்த பவர் எழுதி கொடுத்ததுனால அந்த இடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வள்ளியூர் பக்கத்தில் உள்ள இடம். அது இப்போ தற்போது வரை வந்து பேங்க்ல இருக்குது. இதன் காரணமாக இவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த இடத்தை திரும்பத்தா அப்படின்னு சொல்லி கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்பு வீட்டுக்கு வந்ததாகவும், வீட்டுக்கு வந்து நட்பு என்றால் என்ன என்று தெரியுமா என்று கேட்டு அதற்கு ஒரு விளக்கம் கேட்டுவிட்டு இந்த இடத்தை எப்படியாவது தருவதற்கான வழியை பார் என்று அவரிடமிருந்து விடைபெற்று விட்டார். அதற்கு பிறகு எந்த விதமான ஒரு போன் கான்டாக்டுமே இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுபோக இந்த இடத்தில எழுதி கொடுத்தவர்கள் வந்து ஏதோ ஒரு நோட்டீஸ் அனுப்பியதாகவும் இதனால் அந்த இடத்திற்கு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது என்பதற்காக அவர் வந்து இது பண்ணியிருக்காரு. திலகவதி, நம்முடைய செய்தியாளர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்து பல ஆண்டுகளாக, அதாவது 2 பேரும் வெவ்வேறு கட்சிகளை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட வந்து இவர்கள் வந்து தொழில் ரீதியாக, அதாவது 2 பேருமே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஆனந்தராஜா என்பவர் வந்து ஒரு கோயிலோட தர்மகர்த்தா இருக்காங்க. அவருடைய மனைவி வந்து முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவி இருக்காங்க. நட்புன்றது வந்து கடந்த காலங்கள் வந்து பல ஆண்டுகாலமாக தொடர்ந்து இருந்திருக்கு. ஆனந்தராஜா வந்து இவர் ஜெயக்குமாருக்கு ஒரு இடத்த வாங்கி 8 ஏக்கரில் ஒரு இடத்த வாங்கி கொடுக்குறாரு, பவர் ஆஃப் பட்டன் வாங்கி கொடுக்குறாரு. அவர் அதை பேங்க்கில் அடமானம் வச்சு பணம் வாங்கியிருக்காரு. இடம் கொடுத்தவர் வந்து தொடர்ந்து வந்து
ஆனந்தராஜாவுக்கு நெருக்கடி கொடுக்கறனால வந்து அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஜெயக்குமார் வீட்டில் வந்து எனக்கு அந்த இடத்த திரும்ப கொடுத்துரு, ஒன்னால் எனக்கு நிறைய பிரச்சனை வருது, நட்பு கெட்டு போயிடும் அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணார். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே சந்தித்துக் கொள்ளவில்லை. அந்த ரீதியில் தான் இவர் அரசியல் வாழ்க்கையில் உயர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். அவர் அரசியல் கொஞ்சம் விலகி போனனால வந்து 2 பேருக்குமே கருத்து வேறுபாடாகி பெரிய அளவில் நட்பில் ஒரு பகையை விரிசல் ஏற்பட்டு இருவரும் பேச்சுவார்த்தை குறைந்திருக்க சூழ்நிலையில் தான் வந்து இது போன்ற ஒரு சிக்கல் வந்திருக்கு. அந்த நிலத்தை கொடுத்த பவர் எழுதி கொடுத்தவர் வந்து ஆனந்தராஜாவுக்கு நெருக்கடி கொடுப்பதால் வந்து அவர் வந்து இந்த நெருக்கடியை இவர் மேலும் காட்டியிருக்கிறார். இதனால் வந்து 2 பேருக்கும் நட்பு பகை முறிஞ்சிருக்கு. அந்த சூழலில் தான் வந்து இந்த சூழலில் ஏற்கனவே எழுதி கொடுத்த ஒரு வீட்டில் வந்து அந்த இடத்துக்கு சொந்தமானவர்கள் மகன்கள் எல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் போயிட்டு நீங்கள் எப்படியாவது அந்த இடத்த வந்து பவராக பட்டின கேன்சல் பண்ணுங்க, நம்ம இல்லைனா இடம் போயிடும்னு சொல்லி நெருக்கடி கொடுக்கறனால அதன் மூலமாவது அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருந்திருக்குமோ அப்படின்ற ரீதியும் கூட வந்து ஆனந்தராஜா சந்தேகப்படுறாரு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு வந்து கையெழுத்துல உடன்பாடு, அதாவது இந்த முழுக்க வந்து எப்படி இந்த கையை அவர் ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காரு, உடனே வந்து PDF காப்பி ஆகி எல்லா பிரஸுக்கும் எப்படி போச்சு, பதற்றமான சூழ்நிலையில் வந்து எல்லாரும் செல்போனில் தான் வீடியோ எடுத்து அதை வந்து வெளியிடுவாங்க தவிர எப்படி வந்து PDF எடுத்து வச்சு இப்படி அனுப்ப முடியும்? முன்கூட்டியே திட்டமிட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் சந்தேகம் வலுக்குது. குடும்பத்தை சுற்றியும் வந்து விசாரணை வளையம் அதிகப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்தையும் வந்து ஆனந்தராஜா மிகவும் தெளிவாக சொல்லிட்டு வராரு. திலகவதி, தொடர்ந்து பல்வேறு திருப்பங்கள், நிறைய தகவல்கள் ஒவ்வொன்றாக வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. விசாரணையின் முடிவில் என்ன, யார் குற்றவாளி என்பதெல்லாம் நமக்கு தெரிய வரும். உங்களுடைய கள விவரங்களுக்கும் கலந்துரையாடலுக்கும் நன்றி முருகேசன். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.